அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது 70 ஆண்டுகளுக்கும் மேலான போற்றத்தக்க கலைப்பணி அப்படின்னு சொன்னால் சவுகார் ஜானகி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது பற்றிய ஒரு விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னால் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகியின் மறைவுக்கு தமிழக முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பழம்பெரும் திரைப்பட நடிகையும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான சவுகார் ஜானகி உடல்நல குறைவால காலமானார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அடைஞ்ச திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணி என்றும் போற்றத்தக்கது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி போன்ற பல்வேறு மொழி படங்களில் நடித்து சாதனை படைத்து உள்ளதோடு பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய சவுகார் ஜானகியின் மறைவு திரையுலகத்திற்கு பேரிழப்பாகும். சவுகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடிகளில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்திருக்கார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமாகியிருக்காங்க. அவங்களுக்கு வயது 94. சவுகார் ஜானகி வயோதிகம் சார்ந்த உடல்நல பாதிப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்திருந்தாங்க. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் அவங்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931 பிறந்தாங்க. தந்தை காகித மில் அதிபர். இவரது தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் வசிக்க நேர்ந்தது. சென்னையில் வசித்த போது சாரதா வித்யாலயாவில் படிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டாங்க. வானொலி நாடகங்கள்லையும் பங்கேற்றிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் PN ரெட்டி குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு படத்தில் நடிக்க அழைச்சிருக்காரு. பெற்றோருக்கு இதில் விருப்பம் இல்லாததால் உறவுக்கார பையனுக்கு இவரை மனம் முடித்து வைத்திருக்காங்க. கணவருடன் விஜயவாடாவில் வசித்து வந்திருக்காங்க. அவங்க வேறு நல்ல வேலை தேடி சென்னைக்கும் வந்திருக்காங்க. சினிமா ஆசை துளிர்ந்ததால இருவரும் சென்னை தயாரிப்பாளர் PN ரெட்டியை சந்தித்தும் இருக்காங்க. தன்னுடைய தம்பி நாகி ரெட்டியிடம் அவர் சிபாரிசும் செய்திருக்காரு. விஜயா புரொடக்ஷன் தயாரிப்புல NT ராமாராவ் நடித்த சவுகார் அப்படின்ற தெலுங்கு படத்துல 19வது வயதில் கதாநாயகியாக அறிமுகமும் ஆயிருந்தாங்க. தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பையும் பெற்றிருக்காங்க. இதனால சவுகார் ஜானகி அப்படின்ற பெயரோடு ரசிகர்களால் அன்பால அழைக்கப்பட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்துல பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசியும் நடிச்சிருக்காங்களாம். தொடர்ந்து ஜெமினி, AVM என முன்னணி நிறுவனங்களின் படங்கள்ல வாய்ப்புகள் குவிந்திருக்கு. அற்புத நடிப்பாற்றல், அபாரமாக வசனம் பேசக்கூடிய திறன் கொண்ட இவங்க பாக்கியலட்சுமி, படிக்காத மேதை, பாலும் பழமும் என பீம்சிங்கின் பல வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க. பார்மகளே பார், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருகோடுகள், தில்லுமுள்ளு உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறது. சோக காட்சியில் நடிக்கும் வாய்ப்பே அதிகம் கிடைத்தாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை அப்படின்னு அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழில் MGR, சிவாஜி, ஜெமினி,
தெலுங்குல என்டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நாயகர்களுடன் நடிச்சிருக்காங்களாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் உள்பட 385க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடித்திருக்காங்க. எந்த மொழியானாலும் அவரே டப்பிங் பேசுவாங்களாம். கே. பாலச்சந்திரனின் நாடகங்கள்லையும் நடித்திருக்காங்களாம். 300க்கும் மேற்பட்ட முறை மேடை ஏறியவங்க. காவிய தலைவி, ரங்கராட்டினம் ஆகிய 2 படங்களை தயாரித்தும் இருக்காங்க. தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராகவும் பணிபுரிந்திருக்காங்க. சமையல், தோட்டக்கலையில வல்லவராகவும் திகழ்ந்திருக்காங்க. சென்னையில 1965 சத்ய சாய் பாபாவை சந்தித்ததற்கு பிறகு அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டாங்களாம். அவரால் தன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்துள்ளதாக பலமுறையும் குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றிருக்காங்க. இவரது கலை சேவையை பாராட்டும் வகையில் 2022 கான பத்மஸ்ரீ விருது வழங்கியது மத்திய அரசு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் படத்துக்கு பிறகு ஜானகிக்கு திரும்பி பார்க்க வேண்டிய நிலையே ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளின் தொடர்ந்து நடித்தும் வந்திருக்காங்க. தமிழில் வளையாபதி மூலம் அறிமுகமானவங்க. அதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி கதாநாயகர்களுடனும் இணைந்து நடித்திருக்காங்க. காலம் மாற மாற அவருடைய கேரக்டரும் மாறியிருக்கு. ஒரு காலத்தில் கதாநாயகியாக சினிமாவில் நடித்த அவங்க பிறகு அம்மா, மனைவி, மாமியார், பாட்டி என பல்வேறு கேரக்டர்கள்லையும் நடிச்சிருக்காங்க. 2002 அவருடைய நீண்ட கால கலைப்பணியை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் அவருக்கு வழங்கியது. இன்று அவருடைய வயது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 94வது வயதில் காலமாகி இருந்தாலும் அவருடைய நடிப்பு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல விருதுகள் குவிந்திருந்தாலும் பல விஷயங்களில் அவங்க பேசப்பட்டிருந்தாலும் அந்த காலத்திலேயே பார்க்கும் பொழுது திருமணமாகி திரைத்துறையில் கால் பதித்து பல வெற்றிகளை குவித்த ஒரே பழம்பெரும் நடிகையாக விளங்கியவங்க சௌகார் ஜானகி அப்படின்னே சொல்லலாம். தென்னிந்திய திரைத்துறையில் 70 ஆண்டுக்கும் மேலாக நடித்து தன்னுடைய கம்பீரமான நடிப்பாலும் யதார்த்தமான பாத்திரங்களாலும் முத்திரை பதித்தவங்க மூத்த நடிகை சௌகார் ஜானகி. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியை சேர்ந்தவங்க தான் ஜானகி. இவரின் பெற்றோர் தேகுமல்ல வெங்கடாகேஜி ராவ் மற்றும் சச்சிதேவி ஆவாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஜானகிக்கு 15 வயதிலேயே திருமணமும் நடந்திருக்கு. அவரின் கணவர் பெயர் சங்கராமாஞ்சி சீனிவாசராவ். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. முதல் குழந்தை பிறக்கும் போது ஜானகியின் வயது 17. குழந்தை பிறந்த பின்புதான் அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தும் உடனே நடிக்க வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை பார்த்தீங்க அப்படின்னா 70 ஆண்டு காலம் தமிழ் சினிமா உலகத்தில் பழம்பெரும் நடிகையாகவே விளங்கி வரக்கூடிய சௌகார் ஜானகி இன்று நம்மிடம் இருந்து பிரியா விடைபெற்றிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.